இவன் அவனோட அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறான். பையன் எங்கேயோ சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறான்னு நினைச்சவங்க ஆசிரமம் வந்ததும் சுக்குநூறா உடைஞ்சிடுறாங்க. அப்ப எதேச்சியா அந்த ஆசிரமத்துல அவங்களோட கல்லிக்க மீட் பண்றாங்க. 2 பேருமே பசங்களை விட்டு கொடுக்காம நானா தான் வந்தேன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. அன்னையில இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு. கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. டைம்க்கு சாப்பாடு தரது, டேப்லெட் தரது, தலை சீவி பூ வச்சு விடுறது, கால் அமுக்கி விடுறதுன்னு எல்லாமே செய்கிறாரு. 6 மாசமா நல்லா கவனிச்சதில் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி ரெட் ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பேத்தி பர்த்டே அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணுற டைமில் என் பேத்தி நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இவர் ஒர்க் பண்ண டைமில் இவங்கள லவ் பண்ணியிருப்பார். ப்ரப்போஸ் பண்ணலான்னு இதே மாதிரி ரெட் ரோஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்களுக்கு என்கேஜ்ட் ஆகியிருக்கும். அப்போ நடக்காமல் போன விஷயம் இன்னைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற டைமில் நடந்திருக்கு. சந்தோஷத்தில் கண் கலங்கிடுறாரு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹோமில் இருக்கவங்கள வச்சு சிம்பிளாக பேத்தி முன்னாடி கல்யாணம் நடக்குது. வீட்டுக்கு போன பாப்பா அவள் அப்பா கிட்ட இன்னைக்கு பாட்டியை மீட் பண்ணேன்னு சந்தோஷமாக சொல்கிறா. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நானும் உங்களை மாதிரி பெரிய பொண்ணாக வளர்ந்ததும் உங்கள் 2 பேரையும் ஹோமில் விடுவேன்னு விளையாட்டாக சொல்லிட்டு போயிடுறா. அப்போ தான் அவங்களுக்கு உரைக்குது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. ஹோமில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பாப்பா நினச்சிட்டு சொல்லிட்டு போயிருப்பா. நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் அடுத்த தலைமுறைகள் கற்றுப்பாங்க. இன்னமும் சில குடும்பங்களில் வேலை, கல்யாணம், குழந்தைன்னு லைஃப் செட்டில் ஆனதும் அப்பா அம்மாவை ஹோமில் விட்டுடுறாங்க. காரணம் என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் இனி வரும் காலத்துலையாவது பெற்றவங்களை கூட வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.